நான் தான் எடுக்கலன்னு சொல்றேன்ல. சுதா அப்பவே உன் போனை செக் பண்ணிட்டா. திரும்ப நான் எதுக்கு பார்க்க போறேன்? எப்படியாச்சும் என் மேல எதனா பழி போட்டு வெளியே அனுப்பணும்னு தானே துடிக்கிறீங்க. என் போன்ல வேற ஏதாச்சும் கிடைக்குதானே தேடி பார்த்திருப்பீங்க. என்கிட்ட கேட்டிருந்தா நானே கொடுத்திருப்பேன்ல. எதுக்கு சொல்லாம கொள்ளாம திருட்டுத்தனமா என் போனை எடுக்கணும்? மாமா பார், வார்த்தை அளந்து பேசு. என்ன பார்த்தா என்ன திருடி மாதிரி தெரியுதா உனக்கு? ஆமா, தெரியாம எடுத்துட்டு போனா திருடின்னு சொல்ல வரேன். வாய் இருக்குங்கிறதுக்காக எது வேணாலும் பேசாத. ஈஸியா பழி தூக்கி போடுற. இங்க பாருங்க, ஒழுங்கா என் போனை கொடுத்துட்டு சொல்லுங்க. கல்பனா, ஏய், அவ எடுத்திருந்தா தானே போன் கொடுக்கிறதுக்கு. ஏய், என்னாச்சு? திரும்ப உங்களுக்குள்ள என்ன சண்டை? அக்கா, நேத்து ஆரம்பிச்ச பிரச்சனை அது ஓயாம இன்னைக்கு வரைக்கும் பெருசாயிட்டே இருக்கு. ஏய், புரியுற மாதிரி தான் சொல்லேன்டா. கல்பனாவோட போனை காணோமா, அத சிம்ரன் எடுத்திருக்கான்னு அவ சொல்றான். ஏமா, போன் இல்லைன்னா எல்லா இடத்துலயும் தேடி பாரு. சட்டுன்னு யாரையும் சந்தேகப்படக்கூடாதுமா. போட்டோ விஷயத்துல சிம்ரன் இவ மேல கம்ப்ளைண்ட் பண்ணால, பதிலுக்கு ஏதாவது செய்யணும்னு தான் சிம்ரன் மேல வீணா இவ பழிய போடுறான். ஏன் கல்பனா, நம்ம வீட்டு ஆளுங்க மேலேயே பழிய போடுறது நல்லாவா இருக்கு? நான் பழியெல்லாம் போடல அத்தை. என் போனை எடுத்திருந்தா கொடுத்துருங்கன்னு சாதாரணமா தான் அத்தை கேட்டேன். இவங்க தான் அத்தை எல்லாத்தையுமே பெருசாக்குறாங்க. இல்ல அண்ணி, நான் தான் திருட்டுத்தனமா எடுத்துட்டு போயிருக்கேன்னு இவ தப்பா தான் பேசினா. எனக்கு அந்த மாதிரி புத்தி எல்லாம் இல்ல அண்ணி. என் மேல இருக்கிற கோவத்துல தான் இவ என்ன திருடி மாதிரி பேசி அசிங்கப்படுத்துறா. இல்ல அத்தை, நான் ரொம்ப நார்மலா தான் அத்தை கேட்டேன். வேணும்னா வித்யா நீயே கேட்டு பாருங்களேன். ஆமாம்மா, இவ கேஷுவலா தான் விசாரிச்சா. பேச்சு அப்படியே பெருசாகி வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நாங்க தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்றியா வித்யா? ஆமாங்க, ஒரு சின்ன விஷயத்த பயங்கரமா மாத்துறதுல நீங்க தான் பெரிய ஆளா இருக்கீங்களே. ஐயோ அக்கா, இவள நம்பாதக்கா. இவ சரியில்லை. நீ இருக்கும் போது ஒரு மாதிரி நடந்துக்கிறா, நீ இல்லாத போது ஒரு மாதிரி நடந்துக்கிறா. இவ பண்ற திருட்டுத்தனம் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு தான் அடிக்கடி எங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் என்னங்க திருட்டுத்தனம் பண்ண? வேணாம் கல்பனா, என்ன பேச வைக்காத. என்ன பிரச்சனைன்னு ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுங்க. என் மேல தப்பு நான் ஒத்துக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. இத பாரு, இந்த நகை விஷயத்துல நீ எல்லாத்தையும் நான் சொன்னேன்னு வச்சுக்க. அதெல்லாம் இப்ப எதுக்குங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன் வாயை நீ ஏன் அடக்க பாக்குற சிம்ரன்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசாம இருக்க முடியாது. ஐயோ, இப்ப எதுவும் வேண்டாங்க. பிரச்சனை அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். ஏமா, நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்கன்னு புரியலையாமா? அவன் ஏதோ நகை விஷயம் ஆரம்பிக்கிறான், நீ அதை தடுத்துட்ட. என்ன நடக்குதுங்க? மாமா, நான் சொல்றேன். இப்பவாது ரஞ்சிதாக்காக இவங்க வேலை செய்யறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க மாமா. நகை விஷயத்துல விளையாடுனது ரஞ்சிதா தான். அவ ஏதோ டிராமா பண்ணி திருடின நகையை நம்ம வீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டா மாமா. அவளை காப்பாத்ததான் இவங்க ஏன் தலையை உருட்ட பாக்குறாங்க. இல்ல மாமா, இவ போய் சொல்றா. ஏங்க, நான் சொன்ன கேட்க மாட்டீங்களா? கொஞ்சம் பேசாம இருங்க. எங்களால நிரூபிக்க முடியாதுங்கிற தைரியத்துல தானே நீ ஆடுற. ஆதாரம் இல்லங்கிறதால நீ நல்லவளாயிட முடியாது. எப்படி பேசுறாருன்னு பாத்தீங்களா அத்தை? போனை பறி கொடுத்துட்டு தவிக்கிறது நான். ஆனா பேசி பேசி பிரச்சனைய என் பக்கம் திருப்பி விடுறாரு. என் மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோவமும் வெறுப்பும் இருக்குன்னு புரியல அத்தை. ஏய் சுந்தர், என்னடா இதெல்லாம்? இவதோ சந்தேகத்துல கேக்குறா. எடுக்கலன்னா சீதா பதில் சொல்ல போறா. நீ எதுக்கு நடுவுல சண்டை போட்டுட்டு இருக்க?